ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிட விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அதாவது தமிழ் மாதத்தில் 9வது மாதமான மார்கழி மாதமானது நடந்துட்டு இருக்கு. தமிழ் மாதத்தில் இந்த 9வது மாதம் மட்டும் ரொம்ப சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 9வது மாதத்துல தான் மார்கழி மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய மார்கழி மாத இறைவனுக்கு உகந்த நாட்கள் வரும். மார்கழியாக நான் வருவேன் என்று பெருமாளே வந்து கூறியிருக்கிறாரு. அதனால இந்த மார்கழி மாதம் மட்டும் ரொம்ப விசேஷம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்துல தெய்வீகமான காரியங்கள் நிறைய செய்யணுங்கிறதுனால இந்த மாதத்துல சுப காரியங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும். இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம், ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்புடையது. இந்த மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, இந்த மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமியானது வரப்போகுது. இந்த பௌர்ணமியில ஏகப்பட்ட கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதுல கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். கன்னி ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்க ராசிக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி வந்து சாதாரணமாக கிடையாது, போகி அன்னைக்கு வருது. அதனால இந்த பௌர்ணமி நாள்ல குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தா மகத்தான பலன்களை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இதுவரை இருந்த தரிதிர நிலையில இருந்து விடுபட முடியும். ஸோ அந்த தரிதிர நிலையிலிருந்து விடுபட என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு இந்த பௌர்ணமியில என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். பௌர்ணமி முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள்ல நல்ல அதிர்வலைகள் உலகில் வியப்பித்து இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. தீய சக்திகள்ல இருந்து நம்மளை இந்த குலதெய்வ வழிபாடு காக்கும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாள்ல வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு தீர்வாக அமையும். அதே போல் வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ராம சொல்லி வழிபாடு செய்யணும். வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில சந்திரன் தோன்றக்கூடிய வேளையில வீட்டில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து குலதெய்வத்தை ஆராதிப்பது விசேஷம். அப்ப மார்கழி மாதத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தம்பதி இடையே இதனால ஒற்றுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக வந்து மேலோங்கும். அப்புறம் பௌர்ணமி நாள்ல குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. இந்த நன்னாள்ல குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி வழங்கும். சந்ததியினர் வந்து சிறந்து விளங்குவாங்க. அப்புறம் குலதெய்வம் வந்து பூர்வீக கிராமத்துல வெளியூர்ல என்றிருந்தால் உங்களால போக முடியாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டிலேயே குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி விளக்கேற்றி வழிபாடு செய்தா கூட இந்த நாள்ல போதுமானது. உங்க வீட்டில் குலதெய்வத்துடைய போட்டோ இருந்ததுன்னா கூட குலதெய்வத்துடைய போட்டோவை வீட்டில் வைத்து கூட வழிபாடு செய்யுங்க. இல்லை குலதெய்வத்துடைய ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு சொம்பை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதை வந்து குலதெய்வமாக பாவித்து வழிபாடு வந்து செய்யுங்க. எப்படி வேணாலும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு வந்து வீட்டில் செய்யலாம். குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தால் கூட போதும். குலதெய்வத்துடைய பெயர் சொல்லி வழிபாடு செய்தாவே குலதெய்வத்துடைய அருளை நீங்கள் பெற முடியும். குலதெய்வம் தான் ஒருவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை நாம தவறாம வழிபாடு செய்தாவே நமக்கு பல வகையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடைகள் எல்லாமே வந்து நீங்கும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய தவறுகளுக்கு வந்து நமக்கு தண்டனை எல்லாமே ரொம்ப சுலபமான முறையில வந்து தீர்க்கப்படும். ஏன்னா நாம இப்ப செய்த தவறுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி செய்த தவறுகளுக்கு கூட கிரகங்கள் நம்மளை பழிவாகும். குலதெய்வத்துக்கிட்ட போய் என்னை மன்னிச்சுட்டு நான் பண்ணது தப்பு, இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சரணடைஞ்சாவே குலதெய்வம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை சரி செய்வார். அதனால தான் குலதெய்வத்தை சரணடைவது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுறத இப்போ நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன்.
கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதாவது அம்மன் காரணனாக இருக்கக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது தேடி வரப்போது கிடைக்க போகுது. சில அன்பார்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகமானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பிறருடைய முகபாவனைகளை கண்டே அவர்களுடைய மனதை அறிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெற்றியானது கிடைக்கும். அதனால் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது ரொம்ப 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 அவசியம். குடும்பத்தில் கூட அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தடை தூக்க நேரலாம். கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையானது உயரும். அதை விட உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாமதமாகவே தேடி வரும். அந்த மாதிரி புதிய பொறுப்புகள் தாமதமாக தேடி வருவதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வருவதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு எதுவும் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்புறம் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. புதிய முதலீடுகள் எது செய்கிறதாக இருந்தாலும் நன்றாக சிந்தித்து பிறகு ஈடுபடுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா கெட்டது மட்டும்தான் இருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் கூட மேல அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் நல்ல முறையில் எல்லாமே இருக்கும். இதனால் மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்துணர்ச்சியானது அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் கூட பொலிவானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவீங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்க போகுது. அப்புறம் அரசியலில் உங்களுக்குன்னு பெயரும் புகழும் வளரும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நிறைய நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்தீங்கன்னா வெற்றியானது பெற முடியும். தொண்டர்களுடைய ஆதரவு பதவிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழும் பாராட்டு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொள்ளணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்கும். உற்றார உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க. சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்தணும். ஆலயங்களுக்கு செஞ்சிங்கன்னா ஆன்மீக பலம் பெற முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் மாணவிகளுக்கு நினைவாற்றலானது பெருகும். இதனால் உங்களுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபடுங்க. அதனால் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ கன்னிராசியில் பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களுக்கேற்ப இனி நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த தாள்களுக்கேற்ப நடந்துக்குங்க. அதை விட ஆன்மீக சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.